இவர் வந்து பாத்தீங்கன்னா கந்திருஷ்டி கணபதி அல்ல, இவருக்கு பெயர் வீர கணபதி. இந்த குறியீடுகள் எப்பொழுது ஒரு வீட்டில் வந்து பல மக்கள் பல நபர்கள் கூடும் இடத்தில் நம்ம வைக்கின்றோமோ அந்த திருஷ்டி தோஷம் குறையும். ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் பொழுது அது ஒரு அக்னி அலையாக மாறி வீட்டில் எதிர்மறை சக்தியை பரப்பும். அப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு நீரை கொடுக்கும் பொழுது அவங்க சாந்தம் அடைஞ்சிருவாங்க. செல்வத்தின் தலைவி மகாலட்சுமி, ஞானத்தின் தலைவன் விநாயக பெருமான், வேதத்தின் தலைவியாக விளங்கக்கூடியவள் சரஸ்வதி தேவி. சோ முக்தி இருக்கக்கூடிய நேரத்தில் வாழ்க்கையை வாழவில்லையே என்ற விரக்தியிலும், இளமையில் எது சரி எது தவறு என்று புரியாமல் வாழ்க்கையை இழக்கிறதும் இதெல்லாம் சரி வராது. சோ அதை கொடுப்பதுதான் ஆன்மீகம். இப்போது உங்கள் வீட்டில் நிறையா புதுமையான விஷயம், அதே மாதிரி யோசிக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணுறீங்க. அதில் ஒன்று இந்த கணபதி. பொதுவாக இந்த கண் திருஷ்டி கணபதியை வந்து நம்ம வாசலில் தான் மாட்டோம் திருஷ்டிக்காக. நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே மாட்டிருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா படமுமே வந்து டான்ஜூர் பெயிண்டிங். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கான பதில்கள் நேயர்களுக்கு வேணும். அதாவதுமா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா கந்திருஷ்டி கணபதி அல்ல, இவருக்கு பெயர் வீர கணபதி. நிறைய பேர் இவரை என்ன பண்றாங்கன்னா கந்திருஷ்டி கணபதியாகவே எடுத்துக்கொள்கிறார்கள். பொதுவா கந்திருஷ்டி அப்படின்னு வரும்பொழுது உடலும் மனசும் என்னாகும்னா நலிவடையும், பேச்சில் தடுமாற்றம் ஏற்படும், நிறைய நோய்கள் உருவாகும், உடம்பெல்லாம் ஒரு மாதிரி டல்லா ஒரு மாதிரி கருப்பாகிறத நம்ம கண் கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். இப்போ திருஷ்டி குறையறதுக்கு சிறந்த பரிகாரமே தீர்த்தம் குடிக்கிறது தான், தண்ணீர் குடிக்கிறது தான். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணீர் குடிக்கிற இடம் பார்த்தோம், அதுக்கு பக்கத்துலதான் இந்த இடம் இருக்கிறது. அப்ப என்னன்னா, எனக்கு வந்து மக்கள் வந்து நிறைய கூடக்கூடிய இடம் என்பது வீட்டுடைய வரவேற்பறை தான். அதே போல இது தலைவாசலுக்கு அருகிலேயே மாட்டியிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, மக்கள் வந்து வீட்டிற்குள்ள எதிர்மறையான சிந்தனையோடு வருகின்ற பொழுது கட்டாயமா அந்த பார்வை, இந்த எதிர்த்தாப்புல தான் மக்கள் எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க, இவருடைய பார்வை வந்து அவர்களுடைய திருஷ்டி தோஷங்களை அட்ராக்ட் பண்ணுன்றது நம்பிக்கை. அது மட்டும் அல்லாமல் அவருக்கு வந்து நெற்றிக்கண் இருக்கிறத நீங்க கவனிச்சு பார்க்கணும். அந்த நெற்றிக்கண் இருக்கும், கையில இருக்கக்கூடிய அக்னியும் பார்க்கணும். அதுக்கு பக்கத்துல திரிசூலம் இருக்கிறதையும் நீங்க வலது கையில இருக்கிறதையும் பார்க்கணும். இது அத்தனையுமே வந்து ராகு என்று சொல்லக்கூடிய துஷ்ட சக்திகளை எரிக்கக்கூடிய பிரயோகமிக்க சக்திகள். இந்த குறியீடுகள் எப்பொழுது ஒரு வீட்டில் வந்து பல மக்கள் பல நபர்கள் கூடும் இடத்தில் நம்ம வைக்கின்றோமோ அந்த திருஷ்டி தோஷம் குறையும். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா, வீடு கட்டுறோம் அதனால ரோட்ல பார்த்துட்டு போறவெல்லாம் கண்ணு வைப்பாங்கன்னு செய்வாங்க. ஆனா திருஷ்டி என்பது பார்த்துட்டு போறவால கிடைக்காது, வீட்டுக்குள்ள வந்து விட்டுட்டு போறவால தான் வரும். அப்ப என்னன்னா, நம்ம வீட்டுக்குள்ள நிறைய மக்கள் கூடுற இடம் எது? வரவேற்பறை. ஸோ வரவேற்பறையில தான் கட்டாயமா அது இருக்கணும். அது மட்டும் அல்லாத இவருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாழை பழம் நைவேத்தியம் செய்து, பானகம் நைவேத்தியம் செய்து வருபவர்களுக்கெல்லாம் கொடுக்கணும். இங்க வந்து யாரு வந்தாலும் உடனே தண்ணீர் கொடுத்துருவேன். அதனால என்ன ஆகும்னா, அவங்களுடைய எண்ண அலைகள் வந்து, ஏன்னா ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் பொழுது அது ஒரு அக்னி அலையாக மாறி வீட்டில் எதிர்மறை சக்தியை பரப்பும். அப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு நீரை கொடுக்கும் பொழுது அவங்க சாந்தம் அடைஞ்சிருவாங்க. அப்போ இந்த வீர கணபதி என்பவர் ஒரு வீட்டில் உள்ள எல்லா எதிர்மறை ஆற்றலையும் நீக்கக்கூடியவர். ஸோ யாரெல்லாம் வீட்டுக்கு வந்து ஷோஃபால அமர்றாங்களோ அவங்க எல்லாரையுமே இவர் பார்ப்பார். பார்க்கறதன் மூலம் அதிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும். அதன் அடிப்படையில் தான் இது வைக்கப்பட்டது. அருமை. ஏன்னா வீட்டு வாசலில் மாட்டக்கூடாது, வீட்டுக்குள்ளே மாட்டினாதான் நமக்கான கண் திருஷ்டி போகும். அதே மாதிரி அந்த விநாயகர் கையில் இருக்கக்கூடிய அந்த ஏன்னா இந்த மாதிரி விநாயகர் பார்க்கறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒன்று. நார்மலாக உட்கார்ந்தபடி பார்ப்போம், நின்ற கோலத்தில் நிறைய பேர் அதை டைல்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா, அதே போல வந்து பாத்தீங்கன்னா கண் திருஷ்டி கணபதின்னு அவருக்கு வழிபாடே பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி இது வந்து அதர்வனத்திற்குரிய விஷயம். அவர் பாத்தீங்கன்னாலே ஒரு போர் தெய்வத்தின் அடிப்படையில இருப்பாரு. அப்படின்னா என்னன்னா, அவருக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஈவினிங்ல தூபம் போட்டு சாம்பிராணி புகையில நிறைய மூலிகையெல்லாம் போட்டு அவருக்கு வந்து பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணி, செவ்வாழை பழம் நைவேத்தியம் பண்ணி எல்லாருமே பகிர்ந்து உண்ணுவோம். அதற்கு பிறகு மைல்டா அது குறையும், அதற்கு பிறகு சிறப்பாகவும் இருக்கும். அருமை அருமை. இந்த ஒரு பெயிண்டிங், டான்ஜூர் பெயிண்டிங் விநாயகரை பற்றியும் வந்து அருமையான ஒரு விளக்கம். இதே மாதிரி நம்ம வீடுகள்லையும் நம்ம வச்சுக்கலாம், இதற்கான திருஷ்டிகள் நீங்கும்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பெயிண்டிங்கான விளக்கத்தோடு சந்திக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரோட வீட்டோடைய இன்னொரு முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கும்.
சார் இந்த ஒரு பகுதியை பார்த்தா ஒரு கோவிலுக்குள்ளே நுழையும் பொழுது அந்த கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி அந்த ஒரு மேல ஒரு அமைப்பு இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. இதுவும் டான்ஜூர் பெயிண்டிங். ஸோ இந்த படத்துக்கான ஒரு விளக்கம் வேணும். அதாவது இந்த படம் வந்து இது ஒரு முற்றத்தினுடைய தொடக்கம். இது நம் வீட்டுடைய முற்றத்தினுடைய ஒரு வரவேற்கும் விதமாக இருக்கிறது. இப்ப பெரியவர்களை வரவேற்கும் விதமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா பூரண கும்ப மரியாதை அப்படின்றது கொடுப்போம். அந்த பூரண கும்பம் என்பது இந்த முப்பெரும் தெய்வங்களுடைய அடையாளமாக சொல்லப்படுவது. செல்வத்தின் தலைவி மகாலட்சுமி, ஞானத்தின் தலைவன் விநாயக பெருமான், அதே போன்ற வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதத்தின் தலைவியாக விளங்கக்கூடியவள் சரஸ்வதி தேவி. இந்த 3 தெய்வங்களுமே உறையக்கூடியது வந்து பூரண கும்பம். அப்ப என்னன்னா இந்த முற்றம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இதுல வந்து வேதங்கள், 4 வேதங்களுடைய ஒளி நிறைய வந்து பாத்தீங்கன்னா பாராயணம் நடைபெறக்கூடிய இடமாக இது இருப்பதினாலும், அதே போல குருவுக்கு செய்யக்கூடிய நிறைய பூஜைகள் இந்த இடத்துல பண்றதுனாலும் அதை வரவேற்கும் விதமாக, அந்த தெய்வங்கள் எல்லாம் வரவேற்கும் விதமாக அமைக்கப்பட்டதுதான் இந்த பூரண கும்பத்தோடு இருக்கக்கூடிய இந்த படம். எப்போதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய தலைவாசல்ல இறைவனுடைய கர்ப்ப கிரகத்துக்கு முன்னால கஜலட்சுமி நீங்க பார்த்திருப்பீங்க. அதை வந்து திருநிலை தெய்வம்னு சொல்லுவாங்க. இங்க நான் வந்து நம்ம வீட்டுல வந்து ஹோமங்கள் நடைபெறக்கூடிய இடத்திற்கு தெய்வங்களை வரவைக்கக்கூடிய அந்த அமைப்புள்ள பிளேஸ்க்கு வந்து ஒரு வரவேற்கும் விதமாக இந்த பூரண கும்பத்தோடு முப்பெரும் தெய்வங்களை இந்த இடத்துல நாம வந்து கொடுத்திருக்கிறது வந்து ஒரு சிறப்பம்சம். இப்போ இதனுடைய ஒரு தொடர்ச்சி பாத்தீங்கன்னா கருமாரியம்மனுடைய அதே டான்ஜூர் பெயிண்டிங் வச்சு கட்டாயமா. இதற்கான காரணம் பொதுவா சென்னை அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு உண்மையாவே வந்து ஒரு புதிய இடம். என்னைக்குமே நம்ம அம்மா நம்ம பக்கத்துல இருந்தா ஒரு குழந்தைக்கு எப்படி தைரியம் அதிகமா இருக்குமோ அது போல இந்த சென்னைக்கு வந்ததற்கு பிறகு ஒரு பக்கத்திலே இருந்து ஒரு துணையாக தைரியத்தை கொடுத்த அம்பிகையாக விளங்குபவள் தேவி கருமாரியம்மன். திருவேற்காடில் உரையக்கூடிய கருமாரியம்மன். அவங்க என் வாழ்க்கையில நிகழ்த்திய அற்புதங்கள் எல்லாம் வார்த்தைக்கு சொல்லவே முடியாத அற்புதங்கள், எண்ணிலடங்காத வளர்ச்சியை எனக்கு கொடுத்த தேவி. ஆகையினால எப்போதுமே இந்த இடத்துல இங்க நடக்கக்கூடிய வேத பாராயணங்களுக்கு அனைத்திற்கும் தலைவியாக அவள் மட்டும்தான் இருக்கணும். அவளை வழிபட்டதற்கு பிறகுதான் இங்க எல்லாமே நடக்கணும். ஏன்னா இந்த இடம், இந்த ஒரு வாழ்க்கையில இந்த ஒரு நிலையை தந்தவள் அந்த அம்பிகை. இன்றைக்கும் அந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது எல்லாருக்குமே அவள் வந்து உருவமாக தெரிந்தாலும் எனக்கு வந்து ஒரு தாயாக, அந்த ஒரு தாய் எப்படி தன் மகனை பார்த்த உடனே என்ன ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த உணர்வு வந்து அந்த ஆலயத்துக்கு போகும்பொழுது ஒவ்வொரு முறையும் எனக்கு இருக்கும். ஆகையினால் அந்த திருவேற்காடு கருமாரியம்மன் வந்து நோய்களையும் சகல சாஸ்திரங்களுக்குரிய தலைவியாகவும் நோய்களை நீக்கக்கூடிய ஒரு மருத்துவச்சியாகவும் இந்த வீட்டில் அவள் குடியிருக்கிறாள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அது வைக்கப்பட்டிருக்குமா. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த முற்றம் மாதிரி ஒரு விஷயம் அமைச்சிருக்கீங்க. இது வந்து கிராமங்கள்ல தான் நம்ம பார்த்துருப்போம். முற்றத்துக்குன்னு தனி இடம் ஒதுக்கியிருப்பாங்க. நீங்க அதே மாதிரி ஒரு தனி இடம் ஒதுக்கியிருக்கீங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய அகத்தியரை வச்சிருக்கீங்க. ஏன் இந்த இடத்துல இவரை வச்சிருக்கீங்க? இதற்கான ஒரு ரகசியம் என்ன? பொதுவா முற்றம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாமா பூமியையும் ஆகாயத்தையும் இணைக்கக்கூடிய இடத்தின் பெயர் தான் முற்றம். அந்த ஓம்காரத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய இடம், பஞ்சபூதத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடிய இடம். நம்ம உடம்புல பஞ்சபூதம் சமநிலைப்படுற இடம் எதுன்னு தெரியுமா? தெரியல. நம்ம உடம்புல பஞ்சபூதத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடிய இடம் வந்து தொப்புள் பகுதி. இப்ப தொப்புள் பகுதியில உடம்பு ஹீட்டா இருக்குன்னா எண்ணெய் விடும்பொழுது என்ன நடக்குது? கொஞ்சம் குளிர்ச்சி ஆகுது. கொஞ்சம் குளிர்ச்சி இல்ல, உடம்புல இருக்க ஹீட்டே குறைஞ்சிரும். அதே போல நம்ம உடம்புல வெப்பம் அதிகமாகும் பொழுது நோய்கள் அதிகமாகும். இந்த பஞ்சபூதத்தை சமப்படுத்தக்கூடிய இடம் தான் இந்த முற்றம். ஆதலினால் இந்த இடம் வந்து நம் மனித பிண்டத்தினுடைய தொப்புளுக்கு சமமானது. இதுல தான் நம்ம என்ன பண்றோம்னா, இதுதான் சிம்ம ராசியினுடைய மிக முக்கியமான காரகத்துவம், ஓம்காரத்தின் வடிவம். இங்க வந்து பிரணவம் ஒலிப்பதாக நம்பிக்கை. ஸோ இந்த இடத்துல வேத பண்டிதர்கள் எல்லாம் வேதங்கள் முழங்க ஹோம கிரியைகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு இடம். அதற்கு வந்து வேதத்தை படித்த ஒரு குரு இருக்கணும் இல்லையா? ஸோ ஒரு குருவோடைய வழிகாட்டல் இல்லைன்னா வாழ்க்கையில நன்மை நடக்காது. ஆகையினால் இந்த குருவை இந்த இடத்தில் நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா கொண்டு வந்து அமைத்திருக்கிறோம். இந்த குருவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் ஆயில்யம், என்னுடைய ஜென்ம நட்சத்திரமும் ஆயில்யம். ஸோ தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய குருவை வழிபடும் பொழுது
நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். ஆகையினால ஜோதிடத்துக்கு, நம்ம துறை ஜோதிடம் இல்லையா, அதே போல ஜோதிடத்துல மருத்துவ ஜோதிடமும் இருக்கு இல்லையா, ஜோதிடத்துல மருந்துகளை பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெளிவு கொடுக்கணும் இல்லையா, அப்ப அதற்கெல்லாம் தலைமை பொறுப்பு இவரிடத்தில் தான் இருக்கிறது. ஸோ அவரை கொண்டு வந்து இங்க வைத்து அவருக்கான பூஜைகள் நம்ம வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் அவருடைய பாதுகை, வெள்ளி பாதுகை எங்க நான் வச்சிருக்கிறேன், அந்த வெள்ளி பாதுகைக்கு அவர்கள் கையாலே வந்து பூஜைகள் எல்லாம் செய்விக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து மேலும் ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக செய்யக்கூடிய இடம் தான் இந்த இடம். நிச்சயமா இது வந்து வியாபார ஸ்தலங்கள்லயும் வந்து வச்சுக்கலாமா? இது அதாவதுமா நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஜோதிடம் வந்து வியாபாரம் கிடையாது. ஜோதிடர் எப்படின்னா மக்கள் கொடுக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நல்ல விஷயத்தை சொல்லி அவங்க வெற்றி அடைய வைத்து அவங்க பெறக்கூடிய சன்மானங்களை வந்து நாம என்ன பண்ணிக்கணும்னா பரிசாக எடுத்துக்கணும். இது வந்து வியாபார ஸ்தலத்திற்குரியவர் வந்து சித்த புருஷர்கள் கிடையாது. ஞானத்திற்கும் மருத்துவத்திற்கும் சர்வீஸ் ஓரியன்டா இருக்கவங்க மட்டும்தான் சித்தர்களை அதிகமா வணங்கணும். இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள், வியாபார யுக்தியில பெரிதா இருக்கக்கூடியவங்களாம் பெருமாள் மகாலட்சுமியை தான் நிறைய கும்பிடணும். இப்ப நிறைய வந்து இப்ப என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் சித்தர்களை வீட்டுல வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு படத்திற்கு மேல நிறைய வைக்காதீங்க, சித்தர் வடிவாவே வச்சுக்காதீங்க. ஏன்னா அது வந்து பற்றற்ற நிலையை தந்துவிடும். இப்ப நமக்கு இந்த துறையில பற்று இல்லாம இருந்தாதான் மக்களுக்கு நிறைய சொல்ல முடியும். பற்றோட செயல்பட்டோம் அப்படின்னா இது வியாபாரம் ஆகிடும். ஆகையினால இது எல்லா பற்றுகளையும் கொடுக்கக்கூடிய தொழில், பற்றுகளை நீக்கக்கூடிய தொழிலாக இந்த ஜோதிடத்துறை இருப்பதினால் ஜோதிடம், மருத்துவம், இந்த கேது கர்மா சம்பந்தப்பட்ட துறையில உள்ளவர்களுக்கு மட்டும் இது பொருந்தும். மற்றவர்கள் இதை முயற்சிக்க வேண்டாம். ஓகே. சோ இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். பவர்ஃபுல்லான அகத்தியர் வழிபாடு, அகத்தியர் போட்டோவை கூட அவங்க தாராளமா வச்சுக்கலாம், வீட்டுல கூட சின்ன படமா வச்சுக்கலாம், எந்த தவறுமே கிடையாது. ஆனா இவ்வளவு பெரிய படம் என்பது தேவையில்லை. மருத்துவமனையா, மருத்துவர்களா தன்னுடைய மருத்துவமனையில தாராளமா வச்சுக்கலாம், ஜோதிடர்களா தாராளமா வச்சுக்கலாம், ஆன்மீக துறையில வந்து ஆன்மீகம் மட்டுமே சாப்பாடு போடக்கூடிய இடத்தில் இருக்கிறதா தாராளமா வச்சுக்கலாம். ஓகே. இந்த மாதிரி இடங்கள்ல கண்டிப்பா வந்து அகத்தியனுடைய படத்தை வச்சு வழிபட்டுக்கலாம். இதுவும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற நிறைய ஒரு சிறப்பு அம்சத்துல ஒரு முக்கியமான ஒரு அம்சம். நான் வர நிறைய பேருக்கு இது ஒரு வழிகாட்டியா தான் இருந்துட்டு வருது. நிறைய பேருக்கு இது ஒரு நல்ல அமைதியை கொடுக்கும். நிறைய பேர் இந்த இடத்தை பார்த்த உடனே இங்க இருக்கிற அமைதி வேற எங்கேயுமே இல்ல, கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான இடம். நிறைய நம்ம யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம்லாம் இங்க இருந்து தான் நடக்கும். இது எங்களுக்குமே நிறைய வாட்டி ஃபீல் ஆயிருக்கு. கட்டாயமா. ஸோ அதனால இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு புனிதத்தன்மை வந்து ஒன்று கூடக்கூடிய இடம். ஏதாவது ஒரு ப்ரெஷர்னா கூட இங்க வந்து உட்காந்தா அப்படியே ஃபுல் ஒரு ரிலீவ் கிடைக்கும். அவரை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நமக்கு ஏதோ கொடுக்க போறார் அப்படின்ற ஒரு அந்த நிறைவு வந்து அவரிடத்துல இருக்கிறது. ஆகையினால் அங்கேயும் பாத்தீங்கன்னா என்னதான் அவர் மகரிஷியாக இருந்தாலும் 2 பாவை விளக்கு இருக்கும். என்னைக்குமே வந்து இந்த கன்னி பெண்கள் இருக்கிற இடம் வந்து அரசவைக்கு சமமானது. அதனால வந்து வெற்றி கொடுக்கக்கூடிய விளக்குகள், அந்த தெய்வத்திற்கு மரியாதை செய்யும் விதமாக அங்க பாவை விளக்கு வைத்திருக்கிறோம். இதுதான் அதனுடைய யதார்த்தம். அருமை. இதே மாதிரி இவருடைய வீட்டுல இன்னொரு முக்கியமான இடமும் கூட இருக்கு. அங்கேயும் போய் அதற்கான மகத்துவம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி சாருடைய வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கேதான் அவர் வந்து நிறைய பேர் கிளைண்ட்ஸை வந்து பார்க்கக்கூடிய இடம். இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான கணபதியினுடைய பிக்சர் வச்சிருக்காரு. இதுவும் டான்ஜூர் பெயிண்டிங் தான். ஸோ சார், இது வந்து கணபதியை நாங்கள் பல ரூபத்தில் பார்த்துருக்கோம். இது வந்து பக்கத்தில் ஒரு துணைவியோட நாங்கள் பார்க்குறோம். இதை ஏன் இங்கே வச்சிருக்கீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா வல்லப கணபதி அப்படின்னு பெயர். இவங்க பெயர் வந்து வல்லபை. சரிங்களா? இந்த பெண் வந்து திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஆண்களை எல்லாம் எதிர்த்த ஒரு கர்வமான பெண்ணாக இருந்திருக்கிறாங்க. அதை கணபதி தன் பேராற்றலினால் கவர்ந்து இழுத்தது என்பது இந்த படத்தினுடைய அமைப்பு. இப்ப என்ன இருந்தாலும் இவங்க சுக்கிரன் தானே. அப்ப இந்த இடத்துக்கு வருபவர்களாலும் இங்கு இருப்பவர்களுக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமைத்துவமாக அனைவருடைய நம் விஷயத்தை கேட்டு அனைவருமே சிறப்பாக ஒரு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாடிக்கையாளராக தொடரணும் அப்படின்றதுடைய அடிப்படையில் அமைக்கப்பட்டதுதான் இந்த படம். எப்படி இந்த வல்லபையை கணபதி கவர்ந்து எடுத்தாரோ அது போல பஞ்சபூதத்தினுடைய ஒடுக்கம் இந்த படத்துல நிறைய இருக்கிறது. அதனால வந்து முக்காலத்தையும் உணர்ந்து சொல்லக்கூடிய ஆற்றலை
இந்த படம் நமக்கு கொடுக்கும். இதே மாதிரி இன்னொரு படமும் இருக்கிறது. அது வந்து உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சிஷ்ட கணபதி வேற, வல்லப கணபதி வேற. இது வந்து வல்லப கணபதி. உச்சிஷ்ட கணபதி வந்து அதர்வன தெய்வத்திற்கு உட்பட்டவர். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா வாக்கு சித்தியில இருப்பவர்களுக்கு மேலும் மேலும் நல்ல வசீகரத்தை தருவார். இது வந்து பொதுஜன வசியத்தை ரொம்ப மிக சிறப்பாக ஏற்படுத்தும். இங்க நிறைய பொதுமக்கள் வரதுனால அந்த மக்கள் எல்லாம் ஒரு வசீகரமாகி நம்ம பிளேஸுக்கு வந்து தொடர்ந்து நல்ல ஒரு வாடிக்கையாளராக வரணும் அப்படின்றதினுடைய அடிப்படையில் அமைக்கப்பட்டது. இதை வியாபார நிலையில் உள்ளவர்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். பொதுவாக ஒரு அரசுல வந்து ஒரு உயர் பதவி பெறணும், தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் அடையணும், அதே போல ஒரு நிர்வாக திறன் அதிகமா இருக்கணும். சில பேருக்கு வேலையாட்கள் எல்லாம் சரியாவே அமையாது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த படத்தை வழிபடலாம். பொதுவா இங்க வந்து நம்ம வந்து தனித்து செயல்பட முடியாது. நம்மோடு 10 கை சேர்ந்து தட்டும் பொழுதுதான் நாம ஒரு பெரிய மனிதராக முடியும். அந்த மாற்றத்தை இந்த படம் வழங்கும். ஏன்னா அதுல 10 கை கணபதிக்கு இருக்கு. கட்டாயம். இது வந்து கணபதியினுடைய ஒரு உச்ச ஸ்வரூபம். இப்ப இது மாதிரி பாத்தீங்கன்னா வீர கணபதி கிட்ட பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இவர்கிட்ட தான் இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது அது பெண்ணுனாலே மாயை தான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள், ஒருத்தருக்கு வந்து அரச பதவி என்பதே ஒரு வித மாயை தானே. அதாவது பொன் பொருள் அழியக்கூடிய விஷயங்கள் தான் பெண்ணுக்குரியது. ஸோ இந்த உலகத்துல நன்றாக பூமியில வாழணும்னா அதற்கு வல்லப கணபதி ரொம்ப முக்கியம். அருமையா சொன்னீங்க. ஏன்னா நார்த் சைட்ல தான் பொதுவா கணபதிக்கு பேர் வச்சு நம்ம பார்த்திருப்போம். தமிழ்நாட்டுல தமிழ் இதை பாக்குறவங்க வந்து கணபதியை தனியா தான் வந்து வழிபட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்க உங்களுடைய மக்கள் பார்வையிடுற இடத்துல வச்சிருக்கீங்க. வியாபார ஸ்தலத்திலையும் வச்சு நம்ம வழிபடுறதுனால அவங்களுக்கு வந்து அதனுடைய அந்த சுக்கிரன் ஈர்ப்பும் கூட இருக்கும்னு அழகா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு பதிவுலையும் சுக்கிரன் ஈர்ப்புக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து. சுக்கிரன் அப்படின்றத தாண்டி என்னன்னா இந்த உலக வாழ்க்கையை இளமை நிலை இருக்கின்ற பொழுது சரியாக வாழணும். முதுமை வருகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு இயற்கையிலேயே பற்றற்ற தன்மை வந்துவிடும். அந்த காலகட்டத்தில் அவர் முக்தியை பற்றி சிந்தித்தால் போதும். ஸோ முக்தி இருக்கக்கூடிய நேரத்தில் வாழ்க்கையை வாழவில்லையே என்ற விரக்தியிலும், இளமையில் எது சரி எது தவறு என்று புரியாமல் வாழ்க்கையை இழக்கிறதும் இதெல்லாம் சரி வராது. ஸோ அதை கொடுப்பது தான் ஆன்மீகம். அதைத்தான் நம்ம சரியா பண்ணணும்னு சொல்றேன். ஆன்மீகம் முக்தியையும் தரும், முக்காலத்தை உணரும் சக்தியையும் தரும், வாழறதுக்கான எல்லா விதமான லக்ஸுரியஸையும் தரும். எந்த வயதுல எதை பெறணுன்றத கரெக்டா தெளிவா பிரிச்சு படிச்சுக்கிட்டோம்னா லைஃப் என்னைக்குமே சிறப்பு தான். அருமையான ஒரு பதிவு. இன்றைக்கும் வந்து பல மாதங்களாக, இன்ஃபேக்ட் வருடங்களாக நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்து திருவருள் டிவிக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக தான் இன்றைக்கி நாங்கள் நினைக்கிறோம். உங்களுடைய இந்த அலுவலகம், வீடு, இதில் எந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க? முக்கியமாக அந்த பூஜா டூர் பல பேர் வந்து பல வருஷமாக வந்து கேட்டு கமெண்ட்ஸில் காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து இன்றைக்கி கிடைச்சிருக்கு. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் சார். நல்லதுமா. வெற்றி வேல் முருகன். நன்றி.